மேக்ஸ் வந்து நான் எதில் படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து நான் யூடியூப் சோர்சஸ் தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ யூடியூப் சோர்சஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பினாக்கலில் வந்து நான் எல்லா கொஷின்ஸும் நான் போடலை. கொஞ்சம் ஒரு 10-20 அந்த கொஷின்ஸ். ஆனால் நமக்கு டைம் இல்லைல்ல. நீங்கள் இது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நிறைய கூகுள்லேயே இருக்குது, நீங்கள் இந்த புக் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இது எனக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை நான் எல்லாமே போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு கூகுளெலாம் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்கே ஒரு டாப்பிக்காக போய் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதிலே உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா, எங்கள் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் இருக்கும். இதோட சொல்யூஷன் வந்து பின்னாடி தான் இருக்கும் அந்த சாப்டர்ஸ்லேயே. இப்போ பாருங்க, தெரியாத சொல்யூஷன் ஒரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியலாலும் இதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் இருக்க மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலனா இதில் ட்ரை போட்டு பாருங்கள். இதை நான் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சாப்டர்லாம் முடிச்சிட்டேன், ரிவைஸ் பண்ணணுன்னா இதுக்கு வாங்கிக்கலாம். ஸோ யூடியூப் சேனல்ஸ் வந்து சந்திர மேக்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் அவங்க சேனலில் கூட நிறையா இந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஒன் ஷாட் மாதிரி போட்டிருந்தாங்க. மென்சுரேஷன் பார்த்திங்கன்னா, லேர்ன் வித் விக்னேஷ் அவர் ஃபுல்லாக 23 ஹவர்ஸில் ஏதோ போட்டிருந்தார், 22 ஹவர்ஸோ. ஸோ மென்சுரேஷன் நீங்கள் அதில் கவர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் ஏன் இப்போ இதுக்கு ஒரு சேனல் அதுக்கு ஒரு சேனல் சொல்லணும்னா, மோஸ்ட்லி எல்லோரும் இந்த ஒன் ஷாட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ ஒரே சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சேனல். நீங்கள் சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் ஒரே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சேரை பார்க்குறேன்னு எனக்கு அந்த சேர் ஃபுல்லாக அந்த சேர் நடத்துறது தான் வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி யூடியூப்பில் அப்படி இருக்காது. நம்ம பெய்ட் கோர்ஸ் பை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூடியூப்னால் இப்படி நம்ம ஒரு டாபிக் போட்டால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதுமாதிரி ஹிந்தி சேனல்ஸ்லாம் கூட பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்ம பாண்டி எக்ஸாமுக்கு இப்போ வர அப்கமிங் எக்ஸாமுக்கு இருக்குல்ல, இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் 2026. ஸோ அதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விஏ இதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு நம்ம போத்தரேன்னு எனக்கு தோணுது. அசிஸ்டண்ட்டு கூட அந்த லெவலுக்கு கேட்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு பேசிக்காக மேக்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வர எல்லா எக்ஸாமுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் அதை அந்த டைமில் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுதான் பினாக்கலும் யூடியூப் சோர்சஸ் தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து மேக்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நோட்ஸ் வச்சுருக்கேன் ஃபுல்லாக எழுதி. ஸோ அதை தான் ரெஃபர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்